காப்பிரைட்ஸா அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில தான் மாட்டிக்கிட்டார் ஒருத்தர். அவர் பேரை வேற வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. நானும் சிம்பாலிக்கா என்னென்னமோ சொல்லணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் எப்படி வரப்போகுது அப்படின்னு தெரியல. அதாவது பாத்தீங்கன்னா இந்த பெரிய இசையமைப்பாளர் வந்து இருக்காங்க பாத்தீங்களா, அவர் வந்து ஒரு ஆரம்பத்துல இருந்தே வந்து நிறைய ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு. ஃபன்ன்ற ஒரு பட்சத்துல ஒரு பக்கம் பார்க்கும்போது என்னையா இந்த மனுஷன் சும்மா சும்மா இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்காரே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, என்கிட்ட காப்பி ரைட்ஸ் வாங்கணும், என் பாட்டை யூஸ் பண்ணீங்கல்ல காப்பி ரைட்ஸ் வாங்குங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து அங்கங்க ஏதாவது ஒரு ஃபன் பண்ணிட்டு இருப்பாரு. எஸ்பிபிக்கும் இவருக்கும் கூட ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஸ்டேஜ்ல வந்து ஏதோ ஒரு அவரோட பாடல் வந்து பாடினாங்க அப்படின்றதுக்காக ஸ்டேஜ்ல எப்படி நீங்க என்னோட பாடல பாடலாம், நீங்க வந்து என்கிட்ட ரைட்ஸ் வாங்கிட்டு தான் நீங்க வந்து பாடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு லெத்தாஜிக்னஸ்ன்னு சொல்ல முடியாது. எதுக்கு இப்படிலாம் பண்றாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். பாடல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எதை சார்ந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் ஜஸ்ட் அன் என்டர்டைன்மெண்ட். நமக்கு ஏதாவது டிப்ரெஷன்ல இருந்தாலோ இல்ல நம்ம சந்தோஷமா இருந்தாலோ அந்த ஒரு பாட்டை வந்து நம்ம கேட்டு ரிலாக்ஸ் ஆகுற ஒரு விஷயம் தான். அது வந்து ஒரு பப்ளிக் டொமைனா கூட நம்ம சொல்லலாம். அது பாட்டு அப்படின்றபோது நம்ம ரிலாக்ஸேஷன் என்டர்டைன்மெண்ட் ஜோன் தான். அதுக்கு கூட வந்து நீ என்கிட்ட ரைட்ஸ் வாங்கணும், என்னோட பாட்டோட இந்த லைனை நீ யூஸ் பண்ணியிருக்க அது கூட ரைட்ஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லும் போது அவர் மேல வந்து ஒரு ஆதங்கம் வரதா செய்யும், ஒரு கோபம் வரதா செய்யும். சரி அதெல்லாம் ஓகே அப்படின்ற போது இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரிப்பீட்டடா இருந்துச்சு. இப்போ வந்து பார்க்கும்போது ஜிபியு படம் இருக்கு பாத்தீங்களா, அந்த படத்துல கூட ஒரு சில பாட்டெல்லாம் வந்து அவரோட பாட்டெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால எனக்கு எங்க நீங்க காப்பி ரைட்ஸ் வாங்கல, எனக்கான அங்கீகாரம் அதுக்கு வேணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் பிரச்சனையா போயிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து டியூட் படம் இந்த கருத்த மச்சான் அந்த பாட்டுலாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பாட்டை நீங்க யூஸ் பண்ணதுக்கு என்கிட்ட நீங்க ரைட்ஸ் வாங்கணும், என்கிட்ட நீங்க ரைட்ஸ் வாங்காம நீங்க எப்படி அந்த பாட்டை வந்து ரீமேக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் கோர்ட்லாம் போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாரு. ஸோ அங்கேயும் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாட்டை யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு, நீங்க அதனால என்ன அஃபெக்ட் ஆனீங்க அப்படின்ற மாதிரி ஜட்ஜும் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அவங்களும் என்னென்னமோ சொல்லியிருக்காங்க. இல்ல இந்த பாட்டை வந்து நான் தான் தயாரிச்சேன், இந்த பாட்டுக்கு நான் தான் மெயின், என்கிட்ட ரைட்ஸ் இருக்கு, ஸோ வந்து நான் தான் வந்து என்கிட்ட பெர்மிஷன் வாங்காம அவங்க எப்படி அந்த பாட்டெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நிறைய கான்ட்ரவர்ஷியல் நியூஸ் அந்த டைம்ல போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க கேட்ட கேள்விக்கு இவங்க சார்பில் இருந்து எந்த பதிலும் சொல்ல முடியல. என்னங்க இது இவங்க அவங்கன்னு பேரை மென்ஷன் பண்ண முடியாம ஒரு பிரச்சனையா போது போங்க, பேரை கூட மென்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் வந்து கோர்ட்ல வந்து சாங்ஷன் வாங்கி வச்சிருக்காரு. என் பேரையோ இல்ல வந்து அவரோட போட்டோஸ் அந்த மாதிரி விஷயங்களோ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ ஏதோ சிம்பாலிக்கா சொல்ல ட்ரை பண்றேன், கன்ஃபார்மா பெரிய இசையமைப்பாளர் அப்படின்னு சொன்னாலே உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிடும் யாரை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த டியூட் படத்துக்கும் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இழுத்துட்டு இருந்தாரு. அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது கடைசியில் அது புஷ்ன்னு முடிச்சுட்டாங்க. எதுவுமே இல்ல போ அப்படின்ற மாதிரி. உங்க தரப்புல இருந்து எந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வாதமும் இல்ல. அதனால வந்து சரி போப்பா அப்படின்ற மாதிரி அது ஒரு ஒத்திவைப்பு வச்சிருக்காங்களே தவிர்த்து எப்போ என்ன அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்ல, அது ஒரு கொஸ்டின் மார்க்காவே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எதனால இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஒருத்தவங்க கிட்ட வந்து ஒரு விஷயம் இல்லாம இந்த அளவுக்கு வந்து அலப்பற யாருமே பண்ண மாட்டாங்க. ஏதாச்சும் ஒன்று பேக்ரவுண்ட்ல இருக்கும் பாத்தீங்களா அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் 1957ல இருந்த ஒரு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஒரு ரூல்ஸ் வைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, யாராவது ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு உரிமையான ஒரு சில விஷயங்கள் அவங்க தயாரிச்ச விஷயமோ இல்ல அவங்க பண்ண விஷயமோ அதுக்கு வந்து காப்பி ரைட்ஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து அங்கீகாரம் வந்து வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அதை வந்து அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டு என்ஓசி வாங்கின பிறகு தான் அவங்க யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இது வந்து வச்சிருந்தாங்க. ஸோ அதை வச்சுதான் இந்த மனுஷன் வந்து இவ்வளோ நாள் வந்து அலப்பறை பண்ணிட்டு இருந்திருக்காரு. நிறைய டேரக்டர்ஸ் கூட பிரச்சனை வந்திருக்கு, நிறைய டேரக்டர்ஸ் கூட இசையமைப்பாளர்கள் கூடலாம் கூட நிறைய சர்ச்சையெல்லாம் வந்து நிறைய பிரச்சனை வந்து இருந்திருக்கு. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு அவர் வந்து யார் எந்த படம் அவரோட சாங்ஸ் வந்து லைட்டாக ரீமிக்ஸ் பண்ணாலோ இல்லை ரீரிலீஸ் மூவிஸில் வந்து சில இதெல்லாம் வந்தாலுமே வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டார். என்ன கேட்காம நீங்கள் எப்படி ரிலீஸ் பண்ணீங்க, என்ன கேட்காம நீங்கள் எப்படி பாடினீங்க அப்படின்ட்டு. ஸோ அதில் தான் இப்போ ஒரு ட்விஸ்ட் வந்துருச்சு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்ப இருந்த காலகட்டத்துல வந்து ஜஸ்ட் வந்து ஒரு மியூசிக் வெளியில வருது அப்படின்னா எய்தர் கேசட் ஆர் சிடி. மியூசிக் வெளிவர ஒரு சில விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கேசட் சிடி இது ரெண்டு விஷயத்து மூலியமா தான் வந்து பாடல்லாம் வெளில வரும். மிச்சபடி வேற யாராலையும் எதுனாலையும் கேட்க முடியாது. அப்படி இல்லைன்னா ரேடியோ டிவி எப்பயாச்சும் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் கேட்க முடியும். ஸோ அவருக்கு வந்து ரைட்ஸ் இந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் இருந்துச்சு, வேற எந்த விஷயமும் இல்லை. ஸோ காலகட்டங்கள் மாற மாற நிறைய விஷயங்கள் டெவலப் ஆக எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆயிருச்சு. டிஜிட்டலைஸ் ஆகவும் அவர்கிட்ட டிஜிட்டல் காப்பி ரைட்ஸ் இல்லை. ஸோ ஆக்சுவலாக இந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு படத்துக்கு வந்து நாங்கள் வந்து இசையமைப்பாளர் பண்றோம், அதாவது மியூசிக் கம்போசிஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டுனா அவங்க வந்து ஒரு ரிட்டன் ரைட்ஸ் வாங்கி வச்சுப்பாங்க. இந்த மாதிரி வந்து இந்த பாட்டு வந்து எனக்கு சொந்தமான ஒரு விஷயம் தான், இந்த மியூசிக் கம்போசிஷன் வந்து எனக்கு சொந்தமான ஒரு விஷயம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் வந்து அப்படி வாங்கி வச்சுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐபிஆர்எஸ்
அப்படின்ற ஒரு சொசைட்டி இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பெர்ஃபார்மிங் ரைட்ஸ் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. அந்த இடத்துல தான் வந்து எல்லா இசையமைப்பாளரும் இன்க்ளூடிங் இவரையும் சேர்த்து அவங்க அதில் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிற எல்லா பாட்டுங்களையும் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லையோ இல்லை வேற எங்கேயாச்சும் ரீமேக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கிட்டேருந்து காசை கலெக்ட் பண்ணி அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க. ரைட்டர்ஸ் கிட்ட, லிரிக்கிஸ்ட் கிட்ட, மியூசிக் கம்போசர்ஸ் கிட்ட அந்த மாதிரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இருக்கார் பார்த்தீங்களா அந்த பெரிய தலை. ஸோ இவருக்கும் அவங்களுக்கும் வேற ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ அவர் அதுலேருந்து வெளில வந்துட்டாரு. நான் வந்து தனியாக ஆரம்பிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சு தான் வந்து கமா போட்டு போயிட்டே இருந்துச்சு பிரச்சனையா. ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது இவர் சினிமாவில் மியூசிக் கம்போசிஷன் ஒரு விஷயம் தொடங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1976 ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது இண்டிவிஜுவலாக ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கும் முன்னாடி வந்து ஜிவி வெங்கடேஷன் ஒருத்தர்கிட்ட வந்து அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்காரு. அப்போயே வந்து 200க்கும் மேற்பட்ட பாடல்கள் வந்து அசிஸ்டண்ட்டாக ஹெல்ப் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ ஹேஸ் அன் இண்டிவிஜுவலாக ஸ்டார்ட் பண்ண ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1976 தான் ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ வந்து அன்னிக்கிளின்ற ஒரு படம் மூலியமாக வந்து ஆரம்பிச்சாரு. அப்பத்துலேருந்து 2001 வரைக்குமே இவர் பாடின பாடல்கள் இசையமைச்சது எல்லாத்துக்குமே வந்து இவங்க ரைட்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 134 படங்களுக்கு வந்து இவங்க ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன ஃபன் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டுனா இவர் பாடின பாடல்லையே இவரோட மியூசிக் கம்போசிஷனே சிலதுலாம் இப்போ அந்த 134 படங்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா இவரே அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்படி என்ன அவங்க பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது சரிகமா நிறுவனம் வந்து டிஜிட்டல் ரைட்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. டிஜிட்டல் ரைட்ஸ் இந்த சென்ஸ் இப்போ வந்து மியூசிக் வந்து எல்லா விதமாகவும் வந்துச்சு. இப்போ அப்பெல்லாம் வந்து வெறும் கேசட் சிடி மூலயமா வந்தது. இப்போ வந்து அப்படி இல்லை. இப்போ வந்து ரேடியோ, டிவி, சேட்டலைட்டு, அதுக்கப்புறம் ஸ்பாட்டிஃபை, இந்த ஜியோ சவான் இந்த மாதிரி நிறைய இடத்துல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரீமேக்ஸ்க்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மியூசிக்ன்ற ஒரு விஷயம் வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க டிஜிட்டல் பிளாட்ஃபார்முக்கு ரைட்ஸ் வாங்கி வச்சுட்டாங்க. ஸோ இப்போ இந்த பெரிய மியூசிக் கம்போசர் இருக்கார் பார்த்தீங்களா, இவரே வந்து அவரோட பாடல்கள் சிலதுலாம் இந்த 134 பாடல்கள் ஏதாச்சும் ஒரு பாடல் ரீகம்போஸ் பண்ணணும் இல்லை வந்து ரீமிக்ஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நினைச்சாலுமே இவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து கோர்ட்ல வந்து ஹியரிங் போய் அதுக்கான ஒரு ஜட்மெண்ட்ஸும் வந்துருச்சு. ஸோ அதுக்கு இவர் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி நீங்க அந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் அப்ரூவல் கொடுப்பீங்க, அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது. அது எல்லாமே என்னோட பாடல்கள், அதெல்லாம் வந்து யாருக்கும் வந்து அங்கீகாரம் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி இவ்வளோ சொல்லியிருக்காரு. பட் அதெல்லாம் அவங்க வந்து ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டாங்க. தம்பி உங்களுக்கு கொடுத்த ரைட்ஸ் வந்து இப்படிதான், அதாவது கேசட்டு, சிடி அந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு ரிட்டன் ரைட்ஸ் கொடுத்தாங்க, எல்லாம் ஓகே. ஸோ அவரும் வந்து அந்த மாதிரி ஒரு ரைட்ஸ் வாங்கி வச்சுட்டு ப்ளஸ் சேலரி ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு ரைட்ஸ் வாங்கி வச்சுட்டு இருந்தாரு. அழகா அப்படியே போயிருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த சொசைட்டி சொன்ன பார்த்தீங்களா அது மூலியமா வந்திருக்கும் அவருக்கு, அழகா அப்படியே போயிருக்கலாம். தேவையில்லாம இவர் வந்து நிறைய கமா போட்டு பிரச்சனை போட்டதுனால இவருக்கு வந்து ஒரு பிரச்சனையா போயிருச்சு. இப்போ கடைசியில வந்து ஹைகோர்ட் டெல்லியில நடந்த ஒரு விஷயம் இது. ஸோ ஹைகோர்ட்லேயே வந்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. இவங்க வந்து சரிகமான்ற ஒரு நிறுவனம் வந்து இந்த ரைட்ஸ் வாங்கிட்டாங்க. இனிமேல்ட்டு நீங்க எதுவுமே பண்ண முடியாது. இனிமேல்ட்டு நீங்களே அந்த பாட்டுகள் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இவங்க கிட்ட ரைட்ஸ் வாங்கி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாம்பர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நிறைய பேருக்கு வந்து இது ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஏன்னா அவர் நிறைய பிரச்சனைகள் பண்ணதுனால. அப்பார்ட் ஃப்ரம் தட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹி இஸ் த பெஸ்ட் மியூசிக் கம்போசர் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு இஸ் எ லெஜண்டும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சில பாடல்கள்லாம் கம்போஸ் பண்ணியிருக்காரு, பாடியிருக்காரு. ஸோ இஸ் அ பெஸ்ட் பர்சன் ஆஸ் அ மியூசிக் துறையில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது